தான். அந்த அடையாளத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு வாழ்க்கையை போய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாலே மாமி பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு பிள்ளைங்க. இன்னைக்கு தமிழே வந்து இரண்டாவது செகண்ட் லாங்குவேஜ் தான் போயிருக்கு. தமிழ்நாட்டுல தமிழே செகண்ட் லாங்குவேஜ் தான் நிற்குது. இப்ப அதுவே வந்து தேர்ட் லாங்குவேஜ் கூட செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி கூட படிச்சுக்கிறதுனால காலப்பட்டு இப்ப அடுத்த தலைமுறைகள் எப்படி தமிழை காப்பாற்றுவாங்க, தமிழ் எப்படி வளரும் வாழ்க்கையில. அப்போ இலக்கியங்களை மட்டுமே சார்ந்துதான் இப்போ இருக்கு. சிலப்பதிகாரமோ கம்பராமாயணமோ இன்னைக்கு இல்லைனாக்கா தமிழர்கள் யாரும் அடையாளம் தெரியாம போயிருக்கோம். நிறைய மொழிகள் இருக்கு. சௌராஷ்டிரான ஒரு மொழி இருக்கு, அதுக்கு என்ன பின்புலம் இருக்கு? இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க, சௌராஷ்டிரா நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அதுக்கு என்ன பின்புலம் இருக்கு? அதுக்கு என்ன இலக்கிய நூல் இருக்கு? இல்ல. ஆனா தமிழ்ல அது பெருமை உண்டு. அதுக்கு சாப்பிடுறது ஸ்கிரிப்ட் கிடையாது, ஸ்போக்கன் பேசிக்கிட்டே இருக்காங்க. மலேசியா மொழிக்கு கூட ஸ்கிரிப்ட் கிடையாது. அவங்க பேசுறத அப்படியே ஆங்கிலத்துல எழுதிதான் மலேசியால வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எழுத்தே கிடையாது, எழுத்துப்படி இல்லை. அப்போ அந்த மாதிரி இல்லாம நம்ம மொழிக்கு ஒரு தனி பெருமை இருக்குல்ல, அதை காப்பது எது? நம்ம இலக்கியம் தானே. இதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே மாதிரி இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கம்பர் ராமாயணத்துல எனக்கு ரொம்ப ரசித்த ஒரு ஸ்ரீராமர் வந்து நடந்து வராங்க. அப்போ மக்கள் எல்லாம் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஸ்ரீராமரை. அப்போ பாக்குறவங்க வந்து கம்பர் எழுதியிருப்பாரு. எனக்கு அது சரியா சொல்ல வரல, பட் நான் ரசித்ததை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருத்தர் வந்து அவரோட தோழியே பார்த்துருந்தாங்க. யாரும் ஸ்ரீராமர் புதுசா பார்க்கவே இல்லையா? இதை ஒரு பேச வச்சு கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதினார். தோல் கண்டேன் தோலே கண்டேன், தோழிகள் கிளிகள் கண்டேன், வாழ் கண்டேன் வாழை கண்டேன், வட்டமிட்டு வழி கிளிகள் கண்டேன். இது எதுல இருந்து எழுதினாரு? எதுல இருந்து எடுக்கப்பட்டது? கம்பராமாயணத்துல எடுக்கப்பட்டது. அதுதானே வாழ்க்கையை கொண்டு வந்திருக்காங்க. அது கேட்கும் போது மக்களுக்கு ஒரு ரசனை வருது. கண்ணதாசன் பாடல் அவங்களுக்கு தெரியாது கம்பராமாயணத்துல எடுத்து. நம்ம கவி பேரரசு எத்தனை பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஏன் 20 பாடல் பாடுங்க செம்மூலம் நீ போயிருந்த நீமொழி போல் அன்பொழி நிகழ்ந்த நடந்தனவே அவர் அந்த புதுதொகையில் தேர்ந்து எழுதின பாடல் தானே. அதை நீங்க ரசிச்சு போனேன். இதுக்கெல்லாம் எங்க பேசு? நம்ம இலக்கியங்கள் தானே, அதான ஊற்று. அதை தவிர்த்துட்டு நம்ம வாழ்க்கையில தான் தமிழை காப்பாற்றோம் நினைச்சாக்கா அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நிமிடம் ஏதாவது சொல்லி தான் பண்ணுவேன். நிறைய பேசணும்னு தோணுது. ஆனா அது பேசும்போது தான் நினைக்கும் போது இது வரைக்கும் பேசுறதே பாதித்தமான உண்மைகள் அனைத்தும் நம்ம நடுவர்கள் அது கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.